வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது எஸ்ஜிடி தேர்வு சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஜிடி தேர்வுக்கு இப்போ தான் வந்து பத்திரிகை செய்தி அப்படின்றது கடந்த ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பத்திரிகை செய்தியில் பார்த்தீங்கன்னா அதாவது ஏ சீரியஸுக்கான ஆன்சர் கீ அப்படின்றது கொடுத்துட்டாங்க. இதில் வந்து அப்ஜெக்ஷன் நமக்கு வந்து அதில் ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னாலும் நம்ம வந்து தெரிவிக்கலாம். ஸோ இந்த அப்ஜெக்ஷனான டேட்டு வந்து 4ஆம் தேதி வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இருந்தாலும் கட் ஆஃப் மார்க் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு வரும். ஸோ ஏன்னா அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மார்க் நம்ம அப்ஜெக்ஷன் எல்லாமே தெரிவிச்சிட்டோம். ஃபைனல் ஆன்சர் கீ அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கடுத்து கட் ஆஃப் மார்க் அப்படின்றது வந்துட்டு எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருந்தீங்க. தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவோ நார்மலாகவோலாம் இல்லை. ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு முறையில் தான் இருந்துச்சு. ஏன்னா தேர்வு எழுதின எல்லாருக்குமே அந்த கடினம் அப்படின்றது தெரிஞ்சு வந்திருக்கும். ஸோ அவங்க எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு தான் நம்ம வந்துட்டு கட் ஆஃப் மார்க் அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து கட் ஆஃப் அனலைசிஸ் அப்படின்றது நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாஸ் வச்சு கட் ஆஃப் அனலைஸ் அப்படின்றது பண்ணுறோம். ஸோ இருந்தாலும் உங்களுடைய மதிப்பெண்கள் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது சொல்கிறது மூலயமா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றதும் மற்றவங்களுக்கு தெரிய வரும். அதே போல் மற்ற நபர்கள் வந்து எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க அப்படின்றதும் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறது, கட் ஆஃப் மார்க் அதாவது உங்களுடைய மார்க் நீங்கள் போடுறது மூலயமா கட் ஆஃப் மார்க் என்ன இருக்கும் அப்படின்றத வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரெடிக்ஷனுக்காக தான். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மந்த் எண்டுக்குள்ளவே இதற்கான ரிசல்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணிவிடாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு கட் ஆஃப் மார்க் தெரியுது அப்படின்னா அது வந்து ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். ஸோ அதனால தான் சொல்கிறோம், கட் ஆஃப் மார்க் அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் சொல்கிறோம். நீங்கள் வந்துட்டு உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத பியூராக இவ்வளோ தான் அப்படின்றத இவ்வளோ தான் வருது அப்படின்றத சாலிடாக சொல்லுங்கள். ஏன்னா ஃபைனல் ஆன்சருக்கு வரும்போது கண்டிப்பாக 1-2 மார்க் வந்து கூடலாம் அல்லது குறையலாம். ஸோ அதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ ஆன்சர் போட்ட வரைக்கும் எவ்வளோ மார்க் வந்து உங்களுக்கு வருதுன்றதை சொல்லுங்கள். அதே போல் ஸ்டார் கேள்விகளுக்கு எல்லாருக்குமே அதற்கான மதிப்பெண்கள் அப்படின்றது கொடுத்துருவாங்க. அதனால் ஒரு சிலருக்கு கிடைக்காது, எங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரியெல்லாம் யாரும் இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார் கேள்விகளோட மார்க்கையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதாவது சும்மா நார்மலாக நீங்களாகவே ஒரு மார்க் போட வேணாம். ஏன்னா அதே மாதிரி எல்லாருமே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக தான் அமையும். அதனால் எவ்வளோ மார்க் வாங்கினீங்களோ அதை மட்டும் கொடுங்க, அது மட்டும் போதும். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே இதற்கான கட் ஆஃப் வந்து எவ்வளோ வரும், அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றது நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸு அடுத்து வந்து கட் ஆஃப் வீடியோவுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.